ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். மசாலா வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா வடை பண்ணுறதுக்காக நான் கடலைப்பருப்பு 200 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். பருப்பை வந்து 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினா தான் வடை வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை ஃபில்டர் பண்ணி பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை ஒரு கைப்பிடி பருப்பு அள்ளி அந்த பவுலில் போட்டுடலாம். மிச்சம் இருக்கிற கடலைப்பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறமா இதில் ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், அதை போட்டுடலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கூட போட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதை வந்து இந்த மாதிரி பரபரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் கடலைப்பருப்பு எடுத்து வச்சோம்ல, அந்த கடலைப்பருப்போடு நம்ம வடைக்கு அரைச்ச மாவை சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வடை மாவில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகள் எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் தூவி விட்டுக்கோங்க. நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏற்கனவே அரைக்கிறப்பயே சேர்த்துட்டோம். அதனால் இதை வந்து எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டையை நம்ம உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வடை ஷேப்பில் அழகாக கிடச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் முதவே தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம தட்டி வச்சுக்கிற வடையை ஒன்று ஒன்றா மெதுவாக போட்டுடலாம். வடையை போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க. உடனே திருப்பி விட்டிங்கன்னா வடை உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டோம்னா உடையாமல் சூப்பராக வெந்து வரும். வடை ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. வடையை 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. வடை ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துச்சுன்னா தான் உள்ளே எல்லாம் நல்லா வெந்திருக்கும். வடை நல்லா வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மசாலா வடை நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.